புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு மாநில பேரிடர் நீக்கத்துறை மூலமாக நான் ஒரு கூட்டத்தை கூட்டி புதுச்சேரி மாநிலத்தில் இதுபோன்ற புயல் வருகின்ற சமயத்தில் மாநில நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக பல முடிவுகளை எடுத்தோம். அதன் அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் அவர்கள் துறை சம்பந்தமாக அதிகாரிகளை அழைத்து பேசி மாநில நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் காரைக்காலில் மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் காரைக்கால் நிர்வாகம் தயாராக இருக்க வேண்டும் என்று அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிவர் புயல் புதுச்சேரியை தாக்கும், புதுச்சேரியின் கடற்கரை பகுதியிலே தாக்கும் என்ற தகவல் நேற்று தினம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. உடனே மாநில பேரிடர் நீக்கத்துறையினுடைய அந்த கூட்டத்தை கூட்டி நானும் அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களும் அதிகாரிகளோடு பேசி குறிப்பாக வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, மீன்வளத்துறை, மருத்துவத்துறை, குறிப்பாக தீயணைப்புத்துறை, கடலோர காவற்படை, விவசாயத்துறை இந்த அதிகாரிகள்லாம் அழைத்து பேசணும். அந்த துறைகளில் 24 மணி நேரமும் செயல்படுகின்ற கட்டுப்பாட்டு அறை இருக்க வேண்டும். மக்கள் தொடர்பு கொண்டால் உடனடியாக அவர்களுக்கு உதவி செய்கின்ற அளவிலே அந்த நிர்வாகம் தயாராக இருக்க வேண்டும். தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கியிருந்தால் அதை வெளியே கொண்டு செல்வதற்கு என்ஜின் மூலமாக அதை செய்ய வேண்டும். மக்கள் தாழ்வான பகுதியில் வசிக்கின்ற மக்களை உடனடியாக அவர்களை பாதுகாப்பான இடங்களில், பள்ளிக்கூடங்களிலோ திருமண மண்டபங்களிலோ சமுதாய நலக்கூடங்களில் அவர்கள் வைத்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், தண்ணீர், மருந்துகள் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மின்சாரம் தடைப்பட்டால் 12 மணி நேரத்தில் மின்சாரம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கின்ற காரணத்தால் என்ஜின் மூலமாக மின்சாரம் தடைப்படும் போது என்ஜின் மூலமாக தண்ணீரை அந்த தொட்டிகளில் ஏற்றி மக்களுக்கு தடையில்லாமல் தண்ணீரை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பொதுமக்கள் கூட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலைக்கு பிறகு அவர்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடைகள் எல்லாம் மூடி இருக்க வேண்டும் என்று மாலைக்கு பிறகு. தொழிற்சாலைகள் மூடி இருக்க வேண்டும். மக்கள் நடமாட்டத்தை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவையான உணவுப் பொருட்கள், தீப்பெட்டி, மெழுகுவர்த்திகள் இவைகளை எல்லாம் மக்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய மாநில நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அனைத்து துறைகளும் 24 மணி நேரமும் இயங்கும். மக்களுக்கு உதவி என்று வந்தால் உடனடியாக அங்கே சென்று அவர்களுக்கு உதவி செய்கின்ற அளவில் அனைத்து துறைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. மரங்களை பொறுத்தவரையில் அவைகள் கிளைகள் தாழ்வாக இருந்தால் அவைகளை வெட்டி அந்த மரங்கள் பாதிக்காமல் இருக்கபடி தரையில் கொட்ட செல்லாமல், ஏனென்றால் 110 கிலோமீட்டர் அளவுக்கு வேகமாக அந்த அலை வருவதாக இருக்கிறது. இப்பொழுது கூட கடல் சீற்றமாக இருக்கிறது. அதைத்தான் நான் இப்பொழுது நேரடியாக நான் பார்த்தேன். ஆகவே இங்கே பதாகைகள் வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் முழுமையாக எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அவைகள் எடுக்கப்படுகின்றன. இப்படி ஒட்டுமொத்தமாக மாநில நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், காரைக்கால் நிர்வாகம் இந்த நிவர் புயலை எதிர்கொள்வதற்கு புதுச்சேரி மாநில அரசும் எங்களுடைய அதிகாரிகளும் தயாராக இருக்கிறார்கள். அந்த காரைக்காலில் படகுகள் 90 படகு, அந்த காரைக்கால் படகுகளை பொறுத்து 90 படகுல இதுவரைக்கும் 12-13 படகுகள் திரும்பி வந்து விட்டன. மீதி உள்ளவர்கள் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அவர்களும் இன்று 12 மணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள்.